ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கமிங் டிசம்பர் 15th வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம் வந்து உங்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பசங்களா. சோ அதனால ஆஃப் இயர்லி ரஷ் வந்து நாம எடுக்க போறோம். சோ இந்த ஆஃப் இயர்லி ரஷ்ல நாம கவர் பண்ண போறது என்ன அப்படின்னா, 4th சாப்டர் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ். சரிங்களா? சோ இந்த டாபிக்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிப்பீட்டடா ஒவ்வொரு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஸ்டே டியூனா இருங்க. இந்த செஷன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. காட் இட்? ஓகே, சோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போலாமா? கம் ஆன் கைஸ். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन எடுத்துக்கலாம். கவனிங்க. क्वेश्चन நம்பர் 1 பாருங்க. சோ இந்த क्वेश्चन வந்து எப்படி கொடுத்திருக்காங்க, ஒரு பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பேஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க, if x% of 600 is 450 then find the value of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இது வந்து உங்க புக்ல எக்ஸாம்பிள் 4.1ல கொடுக்கப்பட்ட ஒரு क्वेश्चन, ஈஸியான क्वेश्चन. சோ எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பாருங்க. சோ x percentage அப்படின்னு கொடுத்திருக்காங்க. x percentage அப்படினா நம்ம x by 100 அப்படின்னு எழுதணும். சரியா? x by 100. ஆஃப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மல்டிபிள் போட்டுக்கணும். ஆஃப் அப்படின்னா என்ன பண்ணணும், மல்டிபிள். சோ இங்க 600 இருக்கு, அப்போ 600 மல்டிப்ளை பண்ணணும். ஈஸ் அப்படின்னா ஈக்குவல் போட்டுக்கணும். சரியா? இங்க 450 இருக்கு, சோ ஈக்குவல் டு 450. கிளியரா இருக்கா? சோ எப்படி நம்ம எழுதணும்னு புரிஞ்சுதுங்களா? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த எக்ஸ் ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கவனிங்க. சோ இந்த இடத்துல எது கேன்சல் ஆகுது பாருங்க. இந்த 20 கேன்சல் ஆயிடும். சரிங்களா? சோ அடுத்தது இந்த 6 வந்து நீங்க ரைட் சைடு கொண்டு போயிடுங்க. அப்ப x வந்து என்னன்னு தெரிஞ்சிரும். x is equal to 450 divided by 6. கிளியரா இருக்கா? சோ இந்த 450 நீங்க 6 ஆல டிவைட் பண்ணனும். ஓகே, சோ கேன்சல் பண்ணலாமா? சோ எத்தனை தடவை போகும் பாருங்க. 7 times ஆ? ஓகே, 42. சோ அடுத்தது 5 times. அப்ப x is equal to என்ன வருது நமக்கு, 75%. கிளியரா இருக்கா? x is equal to 75. Got it? ஈஸியான क्वेश्चन தானே, கஷ்டம் ஒண்ணும் இல்லையே. ஓகே, எஸ். சோ அடுத்தது போலாமா? சோ क्वेश्चन நம்பர் 2 என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. The ratio of boys and girls in a class is 5:3. If 16% of boys and 8% of girls failed in an examination, then find the percentage of passed students. So passed students கான percentage வந்து கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चनல. and boys and girls கான ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சோ என்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்க பாருங்க. boys and girls கான ரேஷியோ 5:3. சரிங்களா? சோ 16% of boys அப்புறம் 8% of girls வந்து என்ன ஆயிட்டாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க எக்ஸாம்ல. சரியா? சோ அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய % of students தான் வந்து பாஸ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். சோ இப்போ டோட்டலா 100%ல 16% ஃபெயில்னா ரிமைனிங் எவ்வளவு இருப்பாங்க, 84%. சரிங்களா? சோ இப்போ பாஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் நாம எடுத்துக்கலாம். ஓகே, பாஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் this is equal to என்ன வரும் பாருங்க, பாய்ஸ். இந்த இடத்துல பாய்ஸ் எடுத்துப்போம், இந்த இடத்துல கேர்ள்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ பாய்ஸ் வந்து 16%. ஓகே, சோ 16% அப்படின்னா 100ல 16 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்ப என்ன வரும் நமக்கு, 84. அப்ப 84% ஆஃப் பாய்ஸ் வந்து என்னவா இருப்பாங்க, பாஸ் பண்ணிருப்பாங்க அந்த எக்ஸாம்ல. அவுட் ஆஃப்னா எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ்? சரிங்களா? அவுட் ஆஃப் எவ்வளவு ஸ்டூடெண்ட்னா டோட்டலா 8 பங்கு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. டோட்டலா பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 8 பங்கு. அதுல 5 பங்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரு, பாய்ஸ். சரிங்களா? சோ அப்போ 84% பாய்ஸ்ல 84%. பாய்ஸ் அப்படிங்கறத மீன் பண்றது இந்த ஃபிராக்ஷன். 5/8ங்கிறது எதை மீன் பண்ணுது, பாய்ஸ். அவுட் ஆஃப் 8ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. டோட்டலா 8 பங்கு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அதுல 5 பங்கு வந்து பாய்ஸ். ஓகேங்களா? சோ இந்த ஃபிராக்ஷன்ல 84% வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதா? சோ இப்போ என்ன பண்ணலாம், பிளஸ் போட்டுக்கோங்க. பிளஸ் போட்டு அதே மாதிரி கேர்ள்ஸ் பாருங்க எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க, 8% ஃபெயில். அப்ப ரிமைனிங் 92% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பாஸ். அப்ப இங்க 92/100. ஓகே, அவுட் ஆஃப் டோட்டலா 8 பங்கு. பாருங்க 5 1 3 ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 8 பங்கு. பாய்ஸ் வந்து 5 பங்கு, கேர்ள்ஸ் வந்து 3 பங்கு. ஓகேங்களா? சோ அப்ப டோட்டலி 8 பார்ட். அந்த 8ல 3 பங்கு வந்து யாரு, கேர்ள்ஸ். சரிங்களா? சோ அவுட் ஆஃப் 8 3 பார்ட் வந்து கேர்ள்ஸ். சோ இந்த ஃபிராக்ஷன்ல 92% வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். கிளியரா இருக்கா? ஓகே, சோ இப்போ இத சால்வ் பண்ணுங்க, என்ன வரும் பாருங்க உங்களுக்கு. சோ இத சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. எஸ். சோ இந்த ஃபிராக்ஷன் வந்து கேன்சல் பண்ணலாமா? இதெல்லாம் எது காமனா வெளில எடுக்கலாம் பாருங்க. டினாமினேட்டர்ல 8 × 100 காமனா இருக்கு, அதை வெளில எடுத்துடலாம். அண்ட் நியூமரேட்டர்ல இங்க 3, அப்புறம் இந்த 84ல இருந்து 3 எடுக்கலாம் நம்ம. சோ அப்ப 3/800 நம்ம காமனா வெளில எடுத்துக்கலாம். சோ அப்ப பிராக்கெட்டுக்குள்ள என்ன வருது பாருங்க. சோ இந்த 84ல இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், நம்ம
3 ஆல கேன்சல் பண்ணா ஓகே 2 டைம்ஸா அண்ட் ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க 8. அப்ப 28 3 அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த 84 வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் 3 into 28 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து 3 வெளில எடுத்தாச்சு. இதுல இருந்து என்ன பண்ணிட்டோம் 3 வெளில எடுத்துட்டோம். அப்ப உள்ள என்ன இருக்கு 28 into 5. 28 into 5 வந்து உள்ள இருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? அப்ப 28 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 20 into 5 வந்து 100. 8 into 5 வந்து 40. அப்ப 100 உம் 40 சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது 140. அப்ப 28 5 ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு 140 வரும். அதுதான் உள்ள இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன பாருங்க 3 வெளில வந்தாச்சு. அப்ப ரிமைனிங் இந்த 92 மட்டும் தான் உள்ள இருக்கும். ஓகே ரிமைனிங் 92 தான் உள்ள இருக்கும். டினாமினேட்டர்ல கூடிய இந்த 800 இந்த 800 வந்து வெளில எடுத்தாச்சு காமனா. கிளியரா இருக்கா? ஓகே சோ இப்போ இத சிம்ப்ளை பண்ணுங்க. சோ சிம்ப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். Got it? 3/800. சோ இந்த 140 92 ஆட் பண்ணுங்க. என்ன வருது உங்களுக்கு 232. 232. கிளியரா இருக்கா? சோ இப்போ நம்ம இத சிம்ப்ளை பண்ணலாமா 232 இத வந்து நீங்க கேன்சல் பண்ணனும். ஓகேவா? சோ எதால கேன்சல் ஆகுது பாருங்க 8 ஆல கேன்சல் ஆகுமா? சோ 8 ஆல கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க. சோ 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும் இது. ஓகே 16 ரிமைனிங் வந்து 7 இருக்கு. ஓகே சோ அப்ப இந்த இடத்துல வந்து 9 டைம்ஸ் வந்து கேன்சல் ஆகும். அப்ப 3 into 29 3 into 29 வந்து என்ன வருது பாருங்க நமக்கு 87. டினாமினேட்டர்ல 100 இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப என்ன ரிசல்ட் அப்படின்னா பாஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் பாருங்க 87/100 நம்ம என்னன்னு சொல்லலாம் 87% அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சோ therefore pass percentage that is equal to 87. கிளியரா இருக்கா? சோ இதுதான் வந்து இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். Got it? சோ இத வந்து நீங்க லாஸ்டா பாக்ஸ் பண்ணி ஷோ பண்ணிருங்க. சரியா பசங்களா? ஓகே தெளிவா இருக்கா? சோ ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இந்த சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் நீங்க கரெக்ட்டா பண்ணா போதும். சரிங்களா? சோ இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம எடுத்து எழுதணும் அது உங்களுக்கு தெளிவா தெரியணும். கிளியரா இருக்கா? ஓகே சோ அடுத்தது போலாம். எஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது क्वेश्चन நம்பர் 3. ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चन நம்பர் 3 ல என்ன சொல்றாங்க பாருங்க நமக்கு இந்த இடத்துல if the profit earned on selling an article for rupees 810 is the same as the loss on selling it for rupees 530. சோ அப்ப ஓவரால் இந்த ஸ்டேட்மென்ட்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட பிரைஸ்க்கு வந்து நீங்க செல் பண்ணுவீங்க அதுல கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டும் சோ இந்த 530க்கு செல் பண்றதன் மூலமா கிடைக்கக்கூடிய லாஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படிங்கறாங்க. சோ இப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டுக்கான ஈக்குவேஷன் அப்புறம் லாஸ்க்கான ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே வாட் இஸ் ப்ராஃபிட்? ஓகே ப்ராஃபிட்டுக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் செல்லிங் பிரைஸ்ல இருந்து காஸ்ட் பிரைஸ் வந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு பொருளை வந்து எவ்வளவு ரேட்டுக்கு விக்கிறீங்க அதே நேரத்துல எவ்வளவு ரேட்டுக்கு வாங்குனீங்க அது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் தான். சரிங்களா? சோ இப்போ செல்லிங் பிரைஸ் வந்து கிரேட்டரா இருந்தா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். செல்லிங் பிரைஸ் வந்து இந்த காஸ்ட் பிரைஸ் விட ஸ்மாலரா இருந்தா உங்களுக்கு வந்து லாஸ் கிடைக்கும். சரிங்களா? சோ அப்ப லாஸ் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் தான் பெருசு செல்லிங் பிரைஸ் வந்து சின்னது. அப்ப சின்னது வந்து நம்ம இந்த செகண்ட் பிளேஸ்ல எழுதிக்கணும். ஓகே எது பெருசோ அது வந்து முதல்ல எழுதிக்கணும். ஓகேங்களா? சோ அப்போ ப்ராஃபிட்டுக்கான ஈக்குவேஷன் செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அண்ட் லாஸ்க்கான ஈக்குவேஷன் காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். கிளியரா இருக்கா? ஓகே சோ இப்போ செல்லிங் பிரைஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல செல்லிங் பிரைஸ் என்ன கொடுத்திருக்காங்க 810 அதை எழுதிக்கோங்க 810 மைனஸ் காஸ்ட் பிரைஸ். சோ இந்த ரைட் ஹேண்ட் சைடுல பாருங்க லாஸ் எப்ப கிடைக்கும் 530க்கு நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா லாஸ் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல மைனஸ் 530. ஓகே சோ இங்க காஸ்ட் பிரைஸ். கிளியரா இருக்கா? சோ இப்போ இந்த காஸ்ட் பிரைஸ் எல்லாம் ஒரு சைடும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு சைட கொண்டு வாங்க. சோ அப்படி கொண்டு வந்தா என்ன வருது பாருங்க இந்த காஸ்ட் பிரைஸ் ரைட் சைடு கொண்டு போறேன். அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வரும். ஓகே காஸ்ட் பிரைஸ் பிளஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் பிரைஸ். அப்ப இந்த 810 530 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1340. ஓகேவா? சோ இத 2 ஆல கேன்சல் பண்ணுங்க. அப்ப கேன்சல் பண்ணா என்ன வருது பாருங்க உங்களுக்கு. சோ இது வந்து 6 டைம்ஸ் 7 டைம்ஸ் ஓகே 0 670. அப்போ அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா ரூபீஸ் 670 அப்படிங்கிறது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். கிளியரா இருக்கா? சோ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா பசங்களா? ஓகே சோ நோட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன கேக்குறாங்க பாருங்க ஃபைண்ட் தி காஸ்ட் பிரைஸ் தான் கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ அப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து ரூபீஸ் 670. காட் இட்? ஓகே எஸ். சோ இது புரிஞ்சது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்ணா.
இந்த செஷன் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4. ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. என்ன டாபிக்ல இருந்து கொடுத்திருக்கேன் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த டாபிக்ல இருந்து கொடுத்திருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ என்ன கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் வந்து எவ்வளவு அப்படிங்கறது சொல்லிட்டாங்க. அப்புறம் ரேட் பர்சன்டேஜ் என்னன்றது சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 7%, அப்புறம் செகண்ட் இயருக்கு வந்து 8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேட் பர்சன்டேஜ். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆனுவலி என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ அப்ப இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து நான் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்றேன். ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி இதை நான் சால்வ் பண்ண போறேன். சரியா, யூசிங் ட்ரீ மெத்தட். சோ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் வந்து எழுதிக்கோங்க. பிரின்சிபல் வந்து எவ்வளவு, 30,000. ஓகே, சோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட், இது வந்து செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட். சரிங்களா, இப்படி கால்குலேட் பண்ண போறோம். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர், ரோமன் லெட்டர் 2 அப்படின்னா செகண்ட் இயர். சரிங்களா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்னு கால்குலேட் பண்ண போறோம். இங்க வந்து செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வரும்னு கால்குலேட் பண்ண போறோம். சோ அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் இயர் வந்து எவ்வளவு ரேட் பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, 7%. அப்போ இந்த இடத்துல வந்து 7% 7/100 ஆல இந்த 30,000 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, சோ அப்ப 7/100 ஆல மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் இயர்னு வரும்போது, சரிங்களா, இந்த இடத்துல செகண்ட் இயர்னு வரும்போது நீங்க வந்து 8% ஆல மல்டிப்ளை பண்ணணும். 8% என்ன, 8/100 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. கிளியரா இருக்கா? ஓகே, சோ இப்போ என்ன செய்யலாம், இதை சால்வ் பண்ண என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். 30,000 7/100 ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ தனியா இந்த சைடுல கால்குலேட் பண்ணிக்கோங்க. 30,000 into 7/100. சோ இப்போ இந்த 20 கேன்சல் ஆயிரும். ஓகே, சோ 7 into 3 அப்படின்னா 21. அப்ப 2100. சோ அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னா 2100 ரூபீஸ் வந்து இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கு. which means 2100 ரூபீஸ் வந்து இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. கிளியரா? சோ அடுத்தது நம்ம செகண்ட் இயர்க்குள்ள நம்ம என்டர் ஆகிறோம். செகண்ட் இயர்னு வரும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எதோட ஆட் ஆயிரும், பிரின்சிபலோட ஆட் ஆயிரும். சரிங்களா, சோ நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் 8% கால்குலேட் பண்ணணும். கிளியரா? சோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஆட் பண்ணாமலே ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் 8% எடுத்து என்ன வருமோ அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன வருதோ அதுல வந்து 8% எடுத்து என்ன வேல்யூ வருமோ அதை எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? லாஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ 30,000ல 8% அப்படின்னா என்ன வரும் பாருங்க. சோ 30,000 வந்து நீங்க இந்த இடத்துல 8 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. 8 into 3 24. சரிங்களா, சோ அப்போ 2,400 ரூபீஸ். இப்போ நம்ம பிரின்சிபல் மேல மட்டும் தான் 8% எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல்ல ஆட் பண்ணோம்ல when it comes to second year. புரியுதுங்களா? சோ அப்போ செகண்ட் இயர் வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்டும் வந்து பிரின்சிபலோட ஆட் ஆகணும். சோ அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் மேல எவ்வளவு 8% கால்குலேட் பண்ணா எவ்வளவு வருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, சோ அப்போ இந்த 2100 இது மேலே நம்ம 8% கால்குலேட் பண்ணோம். அப்ப 8/100. ஓகேங்களா, சோ அப்ப கால்குலேட் பண்ண பாருங்க. 2100 மேல 8% வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். அப்ப இந்த 2020 கட் ஆயிடும். சோ அப்ப 8 into 2 160. அப்போ 8 into 1 8. சோ அப்ப 168 வந்து இங்க எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா, சோ அப்ப டோட்டலா ஃபர்ஸ்ட் இயர்ல மட்டும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது 2100. செகண்ட் இயர்ல மட்டும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது பாருங்க. டோட்டலா உங்களுக்கு 2568. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைச்சிரும் ஃபார் ஓவரால் 2 இயர்ஸ். கிளியரா இருக்கா? ஓகே, சோ இந்த ட்ரீ மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சதா எப்படி நாம சால்வ் பண்றோம் அப்படின்ட்டு? ஓகே, சோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் that is equal to first yearல 2100 and second yearல உங்களுக்கு 2568. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க, 4668. கிளியரா இருக்கா? அப்டேட் பண்ணுங்கண்ணா. எனி டவுட் இன் திஸ்? 4000 கரெக்டா இருக்கா எல்லாமே? எஸ், செக் பண்ணிடலாம். 24 கரெக்ட். சோ அடுத்தது இது வந்து 2100 இதுவும் கரெக்ட். சோ அடுத்தது இதை செக் பண்ணிக்கலாம். 168. சோ இதுவும் வந்து கரெக்ட். கிளியரா இருக்கா? ஓகே, நோ டவுட்ஸ் ரைட்? பெர்ஃபெக்ட். சோ அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து rupees 4668. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். ஓகே ஓகே, அடுத்த क्वेश्चन நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन.
நோட் பண்ணியாச்சுங்களா பாருங்க. எஸ், நோட் பண்ணியாச்சுங்களா? சோ இந்த क्वेश्चन வந்து எந்த டாபிக்ல இருந்து கொடுத்திருக்காங்க பாருங்க, டைம் அண்ட் வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த டாபிக்ல இருந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், A is thrice as fast as B. சோ இது வந்து எதை மீன் பண்ணுனா A and B ஓட எஃபிஷியன்சி, அவங்க எந்த அளவுக்கு வேகமா அந்த வொர்க்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கற கம்பேரிசனை வந்து சொல்றாங்க. சரிங்களா? சோ அப்ப எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ. சோ இப்போ இந்த இடத்துல A எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல B எடுத்துக்கிறேன். சரிங்களா? சோ இங்க எஃபிஷியன்சி. ஓகே, A and B ஓட எஃபிஷியன்சி. A வந்து 3 times faster than B அப்படிங்கறாங்க. சோ அப்ப இந்த இடத்துல 3:1. கிளியரா? சோ A வந்து 3 மடங்கு ஃபாஸ்ட் யாரை விட, B விட. சோ எஃபிஷியன்சி வந்து 3:1 அப்படினா உங்களுக்கு டைம் வந்து எப்படி வரும், 1:3 அப்படின்னு வரும். கிளியரா இருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகே, 1 செகண்ட். ஓகே, கண்டினியூ பண்ணலாம் பசங்களா, கவனிங்க. சோ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, A and B கான எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ வந்து 3:1 இல்லையா? சோ அப்ப டைம்கான ரேஷியோ என்ன வரும், டைமும் எஃபிஷியன்சி இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் பசங்களா. சோ டைமும் எஃபிஷியன்சி என்ன அப்படின்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். அப்ப இது 3:1 அப்படின்னா டைம் வந்து 1:3. கிளியரா இருக்கா? ஓகே, சோ தெளிவா இருக்கா? எஸ். சோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க அடிஷனலா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, if B can do a piece of work in 24 days. B can do a piece of work in 24 days. கிளியரா? சோ அப்போ இந்த B வந்து எவ்வளவு நாள்ல வொர்க்க கம்ப்ளீட் பண்றாங்க, 24 டேஸ்ல. கிளியரா இருக்கா? சோ இந்த 3 பங்கு தான் 24 டேஸ். இந்த 3 யூனிட்ஸ் தான் என்ன அப்படின்னா 24 டேஸ். அப்ப இந்த 1 யூனிட் என்னவா இருக்கும் பாருங்க, 8 டேஸ் வருமா? 1 யூனிட் வந்து எவ்வளவு நாள், 8 டேஸ். அப்ப A வந்து அதே வொர்க் எவ்வளவு நாள்ல முடிக்கிறாங்கன்னா 8 டேஸ்ல. B வந்து 24 டேஸ்ல. சோ இப்ப யார் வந்து ஃபாஸ்டரா வொர்க்க முடிச்சிருக்கா, A தான் வந்து வொர்க்க வந்து ஃபாஸ்டா முடிச்சிருக்காங்க. 3 மடங்கு வந்து ஃபாஸ்டா வொர்க்க முடிச்சிருக்காங்க. கிளியரா இருக்கா? ஆனா அவங்க क्वेश्चनல என்ன கேக்குறாங்க, ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து வொர்க் பண்ணா, ஓகேங்களா? சோ ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து வொர்க் பண்ணா எவ்வளவு நாள்ல அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் வொர்க் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். டோட்டல் வொர்க் வந்து எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும். சோ டோட்டல் வொர்க்குக்கு என்ன ஃபார்முலா? ஓகே, சோ டோட்டல் வொர்க்குக்கு என்ன ஃபார்முலா, total work that is equal to efficiency into time. புரியுங்களா? இதுதான் வொர்க்குக்கான ஃபார்முலா, டோட்டல் வொர்க்கான ஃபார்முலா. சோ இப்போ B ஓட எஃபிஷியன்சி எவ்வளவு, 1, and B ஓட டைம் எவ்வளவு, 24 டேஸ். அப்ப 1 into 24. புரியுதுங்களா? அதுதான் டோட்டல் வொர்க். அப்ப டோட்டல் வொர்க் வந்து 24 வொர்க். கிளியரா? சோ டோட்டல் வொர்க் வந்து 24. இதே 24 வொர்க் தான் யாருக்கு கொடுத்திருக்கா, ஏக்கும் கொடுத்திருக்காங்க. சோ அந்த A வந்து இந்த 24 வொர்க்க finish பண்றதுக்கு 8 டேஸ் எடுத்துக்கிட்டாரு. கிளியரா? சோ இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வொர்க் பண்றாங்க. அப்ப இந்த டோட்டல் வொர்க்க இந்த ரெண்டு பேரோட எஃபிஷியன்சியால டிவைட் பண்ணணும். ஏன்னா B வந்து ஒரு நாளைக்கு ஒரு வொர்க் தான் செய்யறாரு, ஆனா A வந்து ஒரு நாளைக்கு 3 வொர்க் முடிப்பாரு அட் ஏ டைம்ல. ஓகேங்களா? சோ அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தா ஒரே நாள்ல 4 வொர்க் finish ஆகும். புரியுங்களா? 24ல ஒரு நாளைக்கு 4 வொர்க். அப்ப 24 வொர்க் முடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு நாள் தேவை, அதுதான் क्वेश्चन. ஓகேங்களா? சோ அப்ப 24/4. புரியுதுங்களா? சோ டோட்டல் வொர்க் டிவைட் பை எஃபிஷியன்சி, இதுதான் வந்து நம்பர் ஆஃப் டேஸ்க்கான ஃபார்முலா. ஓகே, என்ன வருது நமக்கு, 6 டேஸ். கிளியரா இருக்கா? சோ அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர், சோ ஒருவேளை ரெண்டு பேரும் சேர்ந்து வொர்க் பண்றாங்க, ஏவும் பியும் சேர்ந்து வொர்க் பண்றாங்க அப்படின்னா 6 டேஸ் இருந்தாலே போதும், இந்த 24 வொர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பசங்களா. புரிஞ்சுதுங்களா? ஈஸியா இருக்கா? இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்றோம்னு புரியுதா? ஒருவேளை क्वेश्चन எப்படி கேக்குறாங்க, A மட்டும் இந்த வொர்க்க கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் ஆகும், 8 டேஸ். அவ்வளவுதான், முடிஞ்சது. புரிஞ்சுதுங்களா? எஸ். சோ இந்த 3 பங்கு அப்படிங்கிறது 24 அப்படின்னா இந்த ஒரு பங்குன்றது 8 டேஸ். கிளியரா இருக்கா? சோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு, a principal becomes 2028 in 2 years at 4% per annum compound interest, find the principal அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்போ இந்த பிரின்சிபல் வந்து என்ன சொல்லிருக்காங்க, பிரின்சிபல் வேல்யூ 2028 எத்தனை இயர்ஸ்ல வந்து 2028 கன்வெர்ட் ஆகுது, அந்த பிரின்சிபல் அமௌண்ட் 2 இயர்ஸ்ல கன்வெர்ட் ஆகுது. அப்ப இது வந்து என்ன அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம்.
இது வந்து அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேல்யூ. சரிங்களா? சோ இது வந்து டைம் வந்து 2 இயர்ஸ் அண்ட் ரேட் பர்சன்டேஜ் வந்து பாருங்க 4 இயர்ஸ். கிளியரா இருக்கா? சோ இப்போ நம்ம பிரின்சிபல் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ அப்போ ஃபார்முலா எடுத்துக்கலாம். அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல P into 1 plus R by 100 whole power n. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? சோ இப்போ இந்த A கான வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் 2028. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பிரின்சிபல். சோ தட் இஸ் P. ஓகே. 1 plus R by 100. ரேட் வந்து 4%, அதனால 4 by 100. கிளியரா? சோ 4 by 100. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ், அதனால 2 போட்டுக்கோங்க பவர்ல. சோ இதை நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே. சோ அப்ப என்ன வருது பாருங்க P. சோ இது வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷனா மாத்தினா 104 by 100. 104 by 100. சோ இங்க ஸ்கொயர் இருக்கு, அதனால ரெண்டு தடவை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. 104 by 100 அப்படின்ட்டு ரெண்டு தடவை எழுதிக்கோங்க, ஸ்கொயர் இருக்கிறதுனால. சரிங்களா? சோ இந்த பக்கம் 2028. கிளியரா இருக்கா? சோ இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணா என்ன ஆன்சர் வரும் பாருங்க. சோ இது எல்லாத்தையும் நான் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். பிரின்சிபல் மட்டும் நான் ஒரு சைடுல வச்சுக்கிறேன். சோ அப்போ பிரின்சிபல் தட் இஸ் ஈக்குவல் டு 2028 into 100 into 100 divided by 104 into 104. கிளியரா? சோ இதை சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கிளியரா பசங்களா? எஸ். சோ இப்போ எதால கேன்சல் பண்ணலாம் பாருங்க. சோ 2 ஆல கேன்சல் பண்ணா இங்க 50 டைம்ஸ், இந்த இடத்துல 52. ஓகே. சோ இத 2 ஆல கேன்சல் பண்ணா 50 டைம்ஸ், இது வந்து என்ன வருது நமக்கு 52. கிளியரா? ஓகே. சோ இங்க என்ன வரும் பாருங்க நமக்கு 2028. இத வந்து நம்ம 52 ஆல கேன்சல் பண்ணனும். சரிங்களா? சோ கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல? எஸ். சோ மறுபடியும் 2 ஆல கேன்சல் பண்ணலாமா? இதை கேன்சல் பண்ணா 1014. ஓகே. சோ இத 2 ஆல கேன்சல் பண்ணா நமக்கு 26. கிளியரா? சோ மறுபடியும் இந்த 1014 வந்து நம்ம என்ன பண்ணோம்? சிம்பிளை பண்ணோம். Got it? So அப்ப principal that is equal to 1014 into 50 into 50 divided by denominator மிச்சம் இருக்கு 52 into 26. 52 into 26. கிளியரா? சோ இந்த 1014 வந்து நம்ம மறுபடியும் 2 ஆல கேன்சல் பண்ணா நமக்கு 507 அப்படின்னு வரும். சோ இத 2 ஆல கேன்சல் பண்ணோம் அப்படினா 13. கிளியரா இருக்கா? ஓகே. சோ இந்த 507, சோ இது ஃபுல்லா நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே. சோ இது வந்து என்ன வரும் உங்களுக்கு 2500. சோ 507 into உங்களுக்கு 2000. 1 செகண்ட். $507 into 2500 divided by 52 into 13. கிளியரா? சோ இத கம்ப்ளீட்டா நீங்க சிம்பிளை பண்ணுங்க. சோ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படினா 1875 rupees. சோ 1875 rupees. சோ இத வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வரும். ஃபர்தரா சிம்பிளை பண்ணனும் நீங்க. எஸ். நோட் பண்ணிக்கோங்க. சோ ஆன்சர் 1875 வருதா அப்படிங்கறத அப்டேட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம. ஓகே. சோ நெக்ஸ்ட் போலாமா? Question number 7. Question number 7ல பாருங்க, GST பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு அப்ளிகேஷன் क्वेश्चन தான். என்ன சொல்லிருக்காங்க? A family went to a hotel and spent rupees 350 for food and paid extra 5% as GST. சோ ஒரு ஃபேமிலி வந்து ஹோட்டல் போயிருக்காங்க, அங்க வந்து 350 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்போ எக்ஸ்பென்ஸ் வந்து என்ன இருக்கு பாருங்க. சோ அப்ப அந்த ஃபுட்டுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளவு பே பண்ணிருக்காங்க? rupees 350 வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதுல இந்த 350ல 5% ஜிஎஸ்டியா பே பண்ணிருக்காங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஓகே. சோ சென்ட்ரல் ஜிஎஸ்டி பிளஸ் ஸ்டேட் ஜிஎஸ்டி ரெண்டும் சேர்ந்தது தான் ஸ்டேட் ஜிஎஸ்டி. இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து ஜிஎஸ்டி. ஓவராலா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. சோ இப்ப ஜிஎஸ்டி மட்டுமே 5% அப்படின்னா சென்ட்ரலுக்கு 50%, ஸ்டேட்டுக்கு வந்து 50% வந்து ஸ்பிளிட் ஆகும் இந்த டாக்ஸ் மணி. சரிங்களா? சோ அப்ப பாருங்க. சோ இங்க சென்ட்ரலுக்கு வந்து 2.5% அப்படின்ட்டோம், ஸ்டேட்டுக்கு வந்து 2.5% அப்படின்ட்டோம், ஸ்பிளிட் ஆகும் இந்த டாக்ஸுக்கான பணம். சரிங்களா? சோ இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 350ல 5%க்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ அப்ப 350ல 5% கால்குலேட் பண்ணா என்ன வருது பாருங்க, 5/100. ஓகே. சோ இப்ப நீங்க என்ன செய்யலாம், இந்த இடத்துல இதை சிம்பிளை பண்ணலாம். ஓகேங்களா? சோ சிம்பிளை பண்ணா இந்த 0 0 கட். ஓகே.
So 5 into 35. So இது 5 ஆல கேன்சல் பண்ணலாம் நம்ம ஃபர்தரா. So இங்க 2 டைம்ஸ், அப்ப இந்த இடத்துல வந்து 1 டைம்ஸ். கிளியரா? 35 இருக்கு. 35ல பாதி. 35ல பாதி. So உங்களுக்கு என்ன வருது பாருங்க. 17.5 வருமா? 17.5. 17.5. கிளியரா இருக்கா உங்களுக்கு? இந்த 17.5 இருக்கு இல்லையா? இதுதான் என்ன அப்படின்னா GST கான அமௌண்ட். ஓகேங்களா? சோ GST கான அமௌண்ட். GST கான அமௌண்ட். சோ அப்ப GST கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு 17.5 ரூபீஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த சென்ட்ரல் GST என்ன வரும், ஸ்டேட் GST என்ன வரும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ அப்ப இதுல 17.5 வந்து ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருங்க. சோ அப்போ ஸ்டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி அமௌண்ட் 17.5 ரூபீஸ்ல பாதி அமௌண்ட் எவ்வளவு? 8.75 ரூபீஸ். ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து 8.75 ரூபீஸ். அப்ப இந்த 17.5 ரூபீஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து 8.75 ரூபீஸ் போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து 8.75 ரூபீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் மணியா போகும். சரிங்களா? சோ அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து ரெண்டுமே என்ன வரும் உங்களுக்கு? 8.75 and 8.75 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கிளியரா இருக்கா பசங்களா? அப்டேட் பண்ணுங்க, chatல மென்ஷன் பண்ணுங்க. எவ்ரிதிங் கிளியர்? எஸ். சோ அடுத்து போவோமா? நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 8. சோ இது வந்து எந்த டாபிக்ல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படினா டைம் அண்ட் வொர்க் அப்படிங்கற டாபிக்ல இருந்து கொடுத்திருக்காங்க. சரியா? சோ இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? கவனிங்க பசங்களா. சோ என்ன சொல்லிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. 210 men working 12 hours a day can finish a job in 18 days. How many men are required to finish the same job in 20 days working 14 hours a day? சோ என்ன சொல்லிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட வொர்க்க 210 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் அப்படிங்கிற விதத்துல 18 நாள்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. சரியா? சோ அதே ஒர்க்க எவ்வளவு பேர் இருந்தால் 20 டேஸ்ல பர் டே வந்து 14 ஹவர்ஸ் அப்படிங்கிற விதத்துல ஒர்க் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப இதை நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? கவனிங்க பசங்களா. சோ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க இங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு செயின் ரூல் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி क्वेश्चन வந்தா செயின் ரூல் யூஸ் பண்ணணும். சோ பாருங்க, மென் வந்து இந்த மாதிரி கவுண்ட் வருது, ஓகே, அண்ட் ஹவர்ஸ் வருது, அண்ட் டைம் இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? செயின் ரூல் வந்து யூஸ் பண்ணணும். செயின் ரூல் வந்து என்ன? M1 D1 H1 ஓகே இஸ் ஈக்குவல் டு M2 D2 H2. கிளியரா? சோ இந்த M1 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மென். ஓகேங்களா? ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் குரூப். இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் அண்ட் இது வந்து செகண்ட் குரூப். இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல நம்பர் ஆஃப் மென் அப்படிங்கிறது என்ன? 210. இதுதான் M1. சோ இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பாருங்க, இதுதான் H1. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல நம்பர் ஆஃப் டேஸ் பாருங்க, 18 டேஸ் இருக்கு, இதுதான் D1. சரிங்களா? சோ D2 கிடையாது, D1 உங்களுக்கு. Got it? Yes. So this is D1. சோ அடுத்தது பாருங்க, இங்க how many men required கேட்டிருக்காங்க. அதான் M2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். M2 வந்து கண்டுபிடிக்கணும். சோ இங்க என்ன இருக்கு? 20 டேஸ் இருக்கு, இது வந்து D2 அண்ட் 14 ஹவர்ஸ் இருக்கு, இது வந்து நமக்கு H2. கிளியரா? சோ இந்த டேட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, you will get the answer. ஓகேங்களா? சோ அப்ப 210 into D1 வந்து என்ன வருது? 18 டேஸ். H1 வந்து பாருங்க என்ன இருக்கு? 12 ஹவர்ஸ் which is equal to M2 வந்து என்ன வரும்? அதான் கண்டுபிடிக்கணும். அண்ட் D2 அப்படிங்கிறது 20 டேஸ்ல கொடுத்திருக்காங்க. H2 அப்படிங்கிறது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? that is 14 ஹவர்ஸ். எஸ். இப்போ நாம இத சிம்பிளிஃபை பண்ணனும். சரிங்களா? இப்போ M2 மட்டும் ஒரு சைடு வச்சிட்டு ரிமைனிங் எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்துருங்க. சோ அப்ப என்ன வருது பாருங்க, M2 that is equal to 210 into 18 into 12 divided by okay 20 into 14. கிளியரா பசங்களா? சோ இப்போ நாம என்ன பண்ணலாம்? இத சிம்பிளை பண்ணலாமா? எஸ், சிம்பிளை பண்ணுங்க. சோ இந்த 0 0 கட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த இடத்துல வந்து 14 இருக்கு, அப்ப 7 ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ். இங்க 21 இருக்கு, 7 ஆல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ். கிளியரா? சோ அடுத்தது இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, அப்ப 2 into 2 4. இப்ப 4 ஆல மேல கேன்சல் பண்ணுங்க, அப்ப இங்க 3 டைம்ஸ். கிளியரா இருக்கா? சோ அப்ப என்ன வருது பாருங்க, 3 into 3 9. சோ 9 into 18. சரிங்களா? சோ 9 into 18 என்ன வரும் பாருங்க நமக்கு? M2 that is equal to 18 into 9. சோ அப்ப இது ஒரு 90, அதுக்கு மேல வந்து 72. So 90 plus 72 that is 162. So அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு 162 அப்படினு கிடைக்குது. Okay? So required number of men that is 162. Clear?
சோ எனி டவுட் இன் திஸ்? சோ இந்த மாதிரி நீங்க சிம்பிளா வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். இதுல வந்து எது M1 H1 D1 அதை வந்து நீங்க தெளிவா வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். கஷ்டமே கிடையாது. ஓகேங்களா? சோ அடுத்தது போமா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சோ இந்த பாப்புலேஷன் சம் வந்து எக்ஸாக்ட்டா எதோட நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? சோ என்ன சொல்லிருக்காங்க? the population of a town is increasing at the rate of 6% per annum. It was 2,38,765 in the year of 2018. Find the population in the year 2016 and 2020. சரிங்களா? சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 2016ல ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் இருந்திருக்கு. அது வந்து P0 அப்படின்னு வச்சுப்போம். P0 அப்படிங்கிற பாப்புலேஷன் இந்த கவுண்ட்ல வந்து இருந்திருக்கு. 2018ல அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் இந்த பாப்புலேஷன் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு 2,38,765 பாப்புலேஷன் கன்வெர்ட் ஆயிருக்கு. அடுத்த 2 வருஷத்துல பாப்புலேஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2020ல பாப்புலேஷன் உங்களுக்கு என்னவா இருந்திருக்கு. இது வந்து P1 அப்படின்னு வச்சுக்கோங்க. கிளியரா? சோ தெளிவா இருக்கா? இது வந்து P1 வச்சுக்கோங்க, இது வந்து P2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம P0 கண்டுபிடிக்கணும் and P2 வந்து கண்டுபிடிக்கணும். P1 வந்து given. சோ இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus R by 100 whole power n அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? ஓகே, சோ இதே ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த P க்கு பதிலா P0 அப்படி நம்ம எடுத்துக்க போறோம். ஓகே, எஸ். சோ இந்த A க்கு பதிலா நம்ம P1 அப்படி நம்ம எடுத்துக்க போறோம். ஓகே, P1 அப்படி நம்ம எடுத்துக்க போறோம். கிளியரா இருக்கா? சோ இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? P1 வந்து given. சோ அத சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 22,38,765 அத சப்ஸ்டிட் பண்ணிடுங்க P1 க்கு பதிலா. இப்போ P0 கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2016ல எவ்வளவு பாப்புலேஷன் இருந்தது? அதான் P0. ஓகேவா? சோ அத P0 அப்படின்னு எடுத்துப்போம். இனிஷியலா இருந்த பாப்புலேஷன் பிளஸ் 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 6% பாப்புலேஷன். அப்ப 6/100 அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இது வந்து 2 இயர்ஸ்ல இந்த சேஞ்சஸ் இருக்கு. 2 இயர்ஸ்ல இந்த P0 அப்படிங்கிற கவுண்ட் வந்து 2,38,765 மாறி இருக்கு. அப்ப இந்த P0 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சோ கவனிங்க. சோ அப்ப P0 மட்டும் வச்சிட்டு ரிமைனிங் எல்லாம் நீங்க another சைடு கொண்டு வாங்க. P0 that is equal to 2,38,765. ஓகே, சோ இது வந்து என்ன வரும் பாருங்க, 106/100 வரும். ஸ்கொயர் இருக்கு, அதனால ரெண்டு தடவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, சோ அப்ப என்ன வருது பாருங்க, 106/100 ஸ்கொயர் இருக்கு. இப்படி எழுதிக்கோங்க. இது வந்து நீங்க அந்த சைடு கொண்டு போனா என்ன ஆகும்? உங்களுக்கு ரெசிப்ரோக்ல இது மாறும். ஓகேங்களா? சோ ரெசிப்ரோக்ல மாறும். P0 that is equal to 2,38,765 into 100/106 whole square. கிளியரா இருக்கா பசங்களா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? இப்போ ஃபர்தரா நம்ம சிம்ப்ளை பண்ணோம். ஓகேங்களா? சோ சிம்ப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல P0 that is equal to 2,38,765. சோ இந்த 100/106 whole square இருக்குல்ல, அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. அப்பதான் சிம்ப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அப்போ 100 into 100 நியூமரேட்டர் பார்ட், அப்புறம் டினாமினேட்டர் பார்ட் 106 into 106. 106 into 106. கிளியரா இருக்கா எல்லாருக்கும்? ஓகே, சோ இப்போ இதை மட்டும் சிம்ப்ளை பண்ணுங்க. you will get P0. ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? சோ அடுத்து செகண்ட் क्वेश्चनக்கு வந்து இந்த P0 யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம், அல்லது P1 வச்சு கூட நீங்க சால்வ் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணத்தை வச்சு சால்வ் பண்ணலாம். அப்ப P2 என்னன்றதும் கிடைச்சிரும். கிளியரா? சோ இப்போ இந்த P0 அப்படிங்கறத நீங்க சால்வ் பண்ணா என்ன வருது அப்படின்னு பாருங்க இந்த இடத்துல. எஸ், சோ இதை சிம்ப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? சோ இந்த 100 106 இதை வந்து நீங்க கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 2 ஆல கேன்சல் பண்ணுங்க. 50 டைம்ஸ், இது வந்து உங்களுக்கு 53 டைம்ஸ். சோ இது வந்து 50 டைம்ஸ், இது வந்து 53 டைம்ஸ். கிளியரா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ 53 அப்படிங்கிறது பிரைம் நம்பர் இல்லையா? சோ அதனால வந்து டைரக்டா 53யும் இந்த 2,38,765 நீங்க கேன்சல் பண்ணலாம். சோ அப்ப இதை கேன்சல் பண்ணுங்க ஒரு தடவை. சோ இதை கேன்சல் பண்ணா உங்களுக்கு எத்தனை தடவை வரும் பாருங்க? 4,505 வரும். கிளியரா? 4,505. சோ இப்போ இந்த 53 4,505 கேன்சல் பண்ணா உங்களுக்கு 85 டைம்ஸ் போகும். சோ இப்போ நீங்க செய்ய வேண்டியது 85 into 50 into 50 இதை மட்டும் சால்வ் பண்ணா போதும். you will get P0.
சோ அப்ப பாருங்க 85 into 50 into 50. சோ மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன வருது பாருங்க உங்களுக்கு. That is 2,12,500. 12,500 இதுதான் P0. கிளியரா பசங்களா? சோ தெளிவா புரிஞ்சுதா? சோ இதான் வந்து பாப்புலேஷன். ஓகேங்களா? சோ 2016ல இருந்த பாப்புலேஷன் வந்து உங்களுக்கு 2,12,500. கிளியரா? சோ அடுத்தது ரெண்டாவது क्वेश्चन ஒன்னு இருக்கு. P2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் பண்ணியாச்சு. சோ in 2016ல பாப்புலேஷன் என்னவா இருந்தது? 2,12,500. Got it? சோ அடுத்தது 2020ல என்னவா இருந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். கவனிங்க. சோ அதை எப்படி சால்வ் பண்றது அப்படினு பாப்போம். சோ இப்போ P2 that is equal to P1 into 1 plus R by 100. சேம் ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணலாம். whole power n. கிளியரா? சோ இந்த P1 என்னன்றது தெரியும் உங்களுக்கு. 2,38,765. கிளியரா? 765. இங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து சேம் தான். சோ 1 plus R by 100. இங்க R ங்கிறது வந்து 6. அப்ப 6 by 100 whole power 2. சரிங்களா? சோ P1 ல இருந்து P2 க்கு வந்து அது ஷிஃப்ட் ஆகுது அப்படினா அந்த டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். அதனால வந்து n வந்து 2 இயர்ஸ். கிளியரா? 2018 ல இருந்து 2020 அந்த டியூரேஷன் வந்து 2 இயர்ஸ். அதனால வந்து n வந்து நீங்க என்ன எடுக்கணும் இங்க 2 அப்படினு தான் எடுக்கணும். கிளியரா? சோ இப்போ P2 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சோ என்ன வரும் பாருங்க உங்களுக்கு. 2,38,765 into 106 by 100 into 106 by 100. ஓகே. சோ இத நீங்க சிம்ப்ளை பண்ணனும் இப்போ. சரிங்களா? சோ சிம்ப்ளை பண்ணா என்ன வருது பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க கேன்சல் பண்ணுங்க இத. 2 ஆல கேன்சல் பண்ணா இங்க 53, இந்த இடத்துல 50, சோ இந்த இடத்துல 53, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 50. ஓகே. சோ அடுத்து இத 5 ஆல கேன்சல் பண்ணலாம். ஓகே. சோ 5 ஆல கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்ன வருது பாருங்க இந்த இடத்துல. எஸ். இங்க 10 டைம்ஸ் 5 ஆல கேன்சல் பண்ணா டினாமினேட்டர்ல நியூமரேட்டர்ல 47,753 டைம்ஸ். கிளியரா? சோ அடுத்து வேற என்ன வருது பாருங்க. நெக்ஸ்ட். சோ இத ஃபுல்லாவே நீங்க சிம்ப்ளை பண்ணுங்க. சோ சிம்ப்ளை பண்ணா 47,753 into 53 into 53 divide by 500. டினாமினேட்டர்ல 500 இருக்கு. கிளியரா? சோ இத ஃபர்தரா நீங்க சிம்ப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும்ன்றது நான் சொல்லிடுறேன். நோட் பண்ணிக்கோங்க. இத ஃபர்தரா வந்து சிம்ப்ளை பண்ணுங்க. சிம்ப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ டெசிமல்ல வரும். 2,68,276.354. கிளியரா? சோ பாப்புலேஷன் இந்த அளவுக்கு இருந்திருக்கும் இந்த இயர் ஆஃப் 2020. கிளியரா? சோ 2020ல பாப்புலேஷன் இதுதான். பசங்களா புரிஞ்சதா? ஓகே. சோ இது வந்து செகண்ட் क्वेश्चनக்கான ரிசல்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ரிசல்ட் வந்து 2,12,500. கிளியரா? சோ இதுதான் வந்து क्वेश्चन நம்பர் 9க்கான ஆன்சர். சோ இப்படி தான் நீங்க சால்வ் பண்றீங்க. சேம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா வந்து இந்த பாப்புலேஷன் சம்முக்கு உங்களால யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ ஏன் அப்படினா பாப்புலேஷன் சம் வந்து என்னவா இருக்கும்? எப்பவுமே இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால நடுவுல பிளஸ் வருது. சோ அதே வந்து லேண்ட் பேஸ் பண்ணி ஏதாவது கொடுக்கறாங்க அப்படினா அதுவும் அப்ரைசல் தான் ஆகும் லேண்டோட வேல்யூ. சோ அதனால அங்கேயும் பிளஸ் தான் வரும். அதே வந்து கார், பைக் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம் கொடுக்கறாங்க அப்படினா நடுவுல மைனஸ் எடுத்துக்கணும். ஏன் அப்படினா காரோட வேல்யூ டிப்ரிசியேட்டிங் வேல்யூ. சோ அதனோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். ஏஜ் ஆக ஆக காரோட வேல்யூ எல்லாம் ரெடியூஸ் ஆகும். அதனால இந்த ஃபார்முலால நடுவுல மைனஸ் போட்டுக்கோங்க. புரியுங்களா? கார் பேஸ் பண்ணி ஏதாவது சம் வருது அப்படினா லேண்ட் பேஸ் பண்ணி ஏதாவது சம் வருதுன்னா லேண்டோட வேல்யூ ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு என்னவாகும்? இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதனால சேம் பிளஸ் தான் வரும். இதே ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா இருக்கா? சோ எந்த சிச்சுவேஷன்ல என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே. சோ அடுத்தது போவோம். நெக்ஸ்ட். ஓகே, லாஸ்ட் क्वेश्चन பாருங்களா. ஓகே. சோ இந்த செஷனோட லாஸ்ட் क्वेश्चन फ्रॉम டைம் அண்ட் ஒர்க். சரிங்களா? சோ ஆல்ரெடி இந்த மாடல்ல நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் क्वेश्चन. சோ அதே மாடல் தான் கொடுத்திருக்காங்க. செயின் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? சோ 48 men. சோ இது வந்து M1 வெச்சுக்கோங்க. அடுத்து 7 hours. இது வந்து H1 வெச்சுக்கோங்க. from team A. சோ இது வந்து 24 days. இது வந்து D1 அப்படினு வெச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப டீம் ஃபர்ஸ்ட் டீமோட நம்பர் ஆஃப் men, நம்பர் ஆஃப் hours, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து தெரிஞ்சாச்சு. சோ அடுத்து செகண்ட் டீம் வாங்க. இன் how many days கேக்குறாங்க. அப்ப இங்க நீங்க கண்டுபிடிக்க வந்து D2 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ அப்போ நம்பர் ஆஃப் men கொடுத்துட்டாங்க செகண்ட் டீமுக்கு. M2 தெரியும். அடுத்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸும் கொடுத்துட்டாங்க. H2வும் தெரியும். இப்போ நீங்க என்ன பண்ணனும்? செயின் ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. சோ M1 D1
H1 that is equal to M2 D2 H2. Clear? So அப்போ M1 உடைய value 48 and D1 அப்படிங்கிறது 24, H1 அப்படிங்கிறது 7 hours, which is equal to M2 பாருங்க என்ன இருக்கு 28, D2 என்ன வரும் உங்களுக்கு, D2 அப்படிங்கிறது தெரியல, அதனால D2 அப்படினே வெச்சுக்கோங்க, அத கண்டுபிடிக்கணும் actually. Okay, D2 னே வெச்சுக்கோங்க. Got it? So அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, H2 வந்து 8 hours. ஓகேவா, கிளியரா இருக்கா? எஸ். சோ இப்போ நாம இத சிம்பிளை பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். சிம்பிளை பண்ணலாமா? சோ என்ன வருது பாருங்க உங்களுக்கு, இந்த 8யும் இந்த 24யும் கேன்சல் பண்ணலாம் 3 டைம்ஸ். கிளியரா? சோ அடுத்தது இந்த 7ம் 28 கேன்சல் பண்ணலாம் 4 டைம்ஸ். சோ அடுத்தது இந்த 4யும் இந்த 48 கேன்சல் பண்ணலாம் டைரக்டா. சோ அப்ப என்ன வரும் பாருங்க 1 2 12 டைம்ஸ். கிளியரா? சோ அடுத்து 12 இருக்கு, இங்க 3 இருக்கு, இத மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும் what is D2 ன்னு தெரிஞ்சிரும். சோ அப்ப D2 that is equal to 12 into 3 that is 36 days. ஓகேவா? சோ அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து 36 days. சோ பசங்களா புரிஞ்சுதா பாருங்க? சோ தெளிவா இருக்கா? ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? சோ 48 பேர் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் அப்படிங்கிற வகையில 24 நாள்ல ஒரு வர்க்க முடிக்கிறாங்க. ஓகே, சோ அதே மாதிரி 28 பேரு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அப்படிங்கிற வகையில எத்தனை நாள்ல சேம் ஒர்க்க கம்ப்ளீட் பண்ண முடியும், அதே ஒர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. அப்ப how many days அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அதனால நம்ம இந்த கண்டுபிடிக்க வந்து இந்த D2 தான் கண்டுபிடிக்கணும். சரியா? சோ இந்த D2 என்னன்றது கண்டுபிடிக்கணும். கிளியரா இருக்கா? சோ இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செயின் ரூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சம்ம வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும் பசங்களா. கிளியரா இருக்கா? ஓகே, தட்ஸ் ஆல் அபௌட் டுடே செஷன். எஸ், இந்த செஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல். முடிஞ்ச வரைக்கும் உங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம சேனல் வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? எஸ், இப்படி ஒரு சேனல் இருக்கு. சோ இதுல வந்து ரெகுலரா கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆஃப் இயர்லி எக்ஸாம்க்கான கிளாஸஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நீங்க வந்து உங்க சைட்ல இருந்து அப்டேட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா? எஸ் எஸ் பசங்களா. சோ இங்க ஒரு QR வந்து உங்களுக்கு தோணும் அப்பியர் ஆகுது இல்லையா? சோ இதை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நான் சால்வ் பண்ண இந்த PDF ஓட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கம்ப்ளீட்டா எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த 10 क्वेश्चंसக்கான சொல்யூஷன் வந்து நாங்க ரைட் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த நோட்ஸ் வந்து நீங்க அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இந்த QR வந்து ஸ்கேன் பண்ண மறந்துடாதீங்க. காட் இட்? ஓகே, சோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.